ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிரில் ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இப்போ இந்த மாதிரி வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை மட்டும் இருத்துக்கலாம். நம்ம இருத்துக்கிட்டு நம்ம ரசம் வைக்கலாம். இந்த அளவுக்கு இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பருப்பு கடையிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு துள்ளி போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிள்ளையை உருவி இதில் போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான பச்சை பயிறு கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இதோடய இப்போ நம்ம ஒரு ரசமும் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளியை நல்ல தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரசப்பொடி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரசப்பொடியை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா வகையான ரசத்துக்கும் நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இதோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க. எதுவும் வறுக்கல. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், மிக்சியில் வச்சு நல்லா தூள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சிட்டேன். இப்போ 5 பல்லு பூண்டு அளவுக்கு போட்டுக்குங்க. 2 இனுக்கு கருவேப்பிள்ளையை இதில் உருவி போட்டுக்குவோம். இதில் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்து போட்டுக்குங்க. இப்போ அதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். 2 மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கோம். முழு மல்லி எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணியாச்சு. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் இதில் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இதில் கொஞ்சமாக நுரை வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சூடு ஆகாமல் நீங்கள் அந்த பருப்பு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரசம் நல்லா இருக்காது. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சாதாரண ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். ரொம்ப கொஞ்சம் நுரக்கட்டி வந்த உடனே இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கணும். நம்ம ரசம் இப்போ என்ன இருக்குது, நல்லா ஒரு மாதிரி அங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பச்சை தண்ணி எதுவுமே இதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடாது. சேர்த்தோம்னா நமக்கு ரசத்தோட அந்த அளவுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அங்கங்கே உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக நம்ம இங்கே பச்சை பயிர் ஒன்று கடைஞ்சி வச்சுருக்கோம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இதுலேயே நம்ம சூப்பராக ஒரு ரசமும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். இந்த குழம்பு என்ன வைக்கணுன்ற கவலையும் இருக்காது. இப்போ காலையில் டிஃபனுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற கவலையும் இருக்காது. ஒரே ஒரு பருப்பை வேக வச்சோம்னா ரசமும் ஒரு பயிர் கடையிறதும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.